right advanced for Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தம் இல்லம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது vlog தாங்க. நேற்று நம்ம வீட்டில் பௌர்ணமி பூஜை எப்படி செஞ்சேன்றதை பார்க்க போகிறீங்க. பொதுவாகவே பௌர்ணமி என்பது சிறப்பு வாய்ந்தது. அதிலும் வியாழக்கிழமை குபேர பௌர்ணமி அன்றைய தினம் நம்ம வீட்டில் முக்கியமாக ஒரு சில பூஜைகள் செஞ்சால் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. பொதுவாகவே பௌர்ணமினாலே நல்ல நிலவு வந்து முழு நிலவாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த நேரத்தில் நம்ம வைக்கிற வேண்டுதல், அந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம எந்த பூஜை செஞ்சாலும் என்ன வேண்டுதல் வச்சாலுமே அந்த வேண்டுதலும் கண்டிப்பாக 100% பலிக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஒரு 1 o'clockலாம் பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் ஈவினிங் முடிக்க. ஏன்னா பசங்க வந்துடுவாங்க, நடுவில் அவங்களுக்கு கொஞ்சம் கவனிக்கணும், அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதனால் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வரத்துக்குள்ளே கடகடன் பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. கொஞ்சம் காவி தூள் இருக்கு இல்லையா, இது வந்து நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கிது. நான் அப்படி தான் வாங்கினேன். அப்புறம் அந்த இரும்பு தொடர்பான பொருள்லாம் விற்கிறாங்க பார்த்திங்கன்னா, அங்கே கிடைக்கிது காவி. ஒரு சில பேர் கேட்குறீங்க காவி இது எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் நான் வாங்கினேன். காவி மேலாம் போட்டுட்டு அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஃபுல்லாக வந்து ஒயிட் டைல்ஸு நடுவில் பார்த்திங்கன்னா இந்த கேப் வேறு தெரியுது பார்த்திங்களா. ஸோ அதனால் இந்தமாதிரி போடும்போது கொஞ்சம் பார்க்க அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ இது வந்து நாளைக்கு காலையில் அப்படியே விட்டுருவேன். ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் தான் போடுறேன். தெரு பெருக்கி எப்போவுமே வீட்டில் ஹவுஸ் ஓனர் வந்து போட்டுருவாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படியே போட்டு வச்சுட்டேன். பார்த்து செய்யும்போது மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள். அதேமாரி பூஜை அறையும் ஃபுல்லாக எல்லா ஃபோட்டோவும் எடுத்து சுத்தமாக டீப் க்ளீனிங் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து ஆடியும் பிறக்க போகுது இல்லையா. ஸோ அதனால் டீப் க்ளீனிங் பண்ணியாச்சு. பூஜை பாத்திரம்லாம் சுத்தமாக கழுவியாச்சு. ஆடி பிறந்தால் நமக்கு சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கும் வரத்துக்குமே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ரெண்ட் ஹவுஸில் தான் இருக்கேன். பூஜை பாத்திரம் கழுவும் போது பார்த்திங்கன்னா சபீனா, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பீதாம்பரி பவுடர், அதுக்கப்புறமா லெமன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்பசோடா மாவு சொல்லுவாங்க. ஸோ அது போட்டு, அது வந்து உங்களுக்கு கை எதுவும் ஆகாதுன்னா போடலாம். சில பேருக்கு வந்து கை நமைச்சல் இருக்காமல் இருக்கும் லைட்டாக. ஏன்னா வந்து இது போட்டு தேய்ச்சி வைக்கும்போது பூஜை பாத்திரம் அப்படியே பளிச்சுன்னு இருக்குங்க. நான் அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வரேன் இல்லையா, இங்கே அங்கேயும். ஸோ அது பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் பளிச்சுன்னு. ஒரு வாரம் இங்கே பூஜை பாத்திரம் கழுவ, ஒரு வாரம் அங்கே, அப்படி தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தலைக்கெல்லாம் காய வச்சுட்டு பொங்கம் வச்சுட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம உருளியில் கண்டிப்பாக வீட்டு நிலைவாசலில் வெளியவும் போட்டு வைக்கலாம், ஹால்லையும் போட்டு வைக்கலாம். இது லக்ஷ்மி கடாட்சம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உருளியில் பூ போடும்போது ஒற்றை படையல், அதாவது 7, இதில் வந்து 7 தான் வைக்க முடியும். பெரிய பூவாக இருந்தால் 9, 5 அப்படி வைக்கலாம். ஸோ நான் வந்து 7 பூ தான் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு வெளியே வச்சுட்டேன். நம்ம வீட்டுக்கு வர நெகட்டிவிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பூக்களை வந்து வரவங்க பார்க்கும்போது அதை அப்சர்வ் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு டீ சாப்பிட்டுட்டு, டைம்லாம் கிடையாதுங்க, நான் டீ சாப்பிடும்போது 2:30 சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்ததாக மஞ்சள் குங்குமம்லாம் வைக்க ஆரம்பித்தாச்சு. கரெக்டாக நான் அந்த பூஜை வேலையெல்லாம் முடிக்கும் போது 4:30 ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பையன் வந்தான், அதுக்கப்புறம் பாப்பா வந்தால் அவங்களுக்கு வந்து காஃபி டிஃபன்லாம் செஞ்சு கொடுத்துட்டு திரும்பவும் வந்து பூஜை வேலைக்கு வந்து பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே பௌர்ணமின்னா நம்ம வந்து ஈவினிங் 6 o'clock மேலே நிலவு ஒளி வரும் இல்லையா, அந்த நேரத்தில் செஞ்சால் ரொம்ப நல்லது. ஸோ அப்படி தான் வந்து நானும் செஞ்சேன். வியாழக்கிழமையே நம்ம குடும்பமான வரை பூஜை வேலைலாம் செஞ்சு வைக்கிறது நல்லது. எப்போவுமே தாமரை பூ போட்ட கோலம் வந்து வாசலில் போடணும் பூஜை செய்யணும். ஏன்னா மகாலட்சுமி அம்சம். மோஸ்ட்லி வந்து நாங்கள் கால் இதில் படாத மாதிரி தான் நடந்து வருவோம். ஒரு சில பேர் கேட்கலாம் தாமரை பூவை மெரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. குடும்பமான வரை வந்து பாதம் அதில் படாத வரைக்கும் நான் பார்த்துப்பேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து படத்துக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அடுத்ததாக பூஜை வேலைக்கு பூஜை பாத்திரத்துக்கெலாம் வந்து கழுவிட்டேன் இல்லையா, மஞ்சள் குங்குமம்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, ரொம்ப வந்து சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இது உண்மையாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒரு சில பேர் வந்து தினமும் பூஜை வீட்டில் செஞ்சிகிட்டே இருக்காங்க. ஒரு சில தருணத்தில் நம்மளால் செய்ய முடியாமல் வரலாம். சப்போஸ் ஊருக்கு போகிறோன்னா அப்போ வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வருதுன்னா அந்த மாதிரி வந்து செய்யாமல் திடீர்னு விடலாமா அப்படின்னு கேட்டாங்க. பூஜை செய்கிறது எந்த அளவுக்குமே தப்பு கிடையாதுங்க. ஆனால் நம்ம பூஜை செய்கிறது அடுத்தவங்களுக்கு வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும். அதாவது பசங்களுக்காகட்டும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்காகட்டும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்லது. அப்படி தான் நானும் செய்வேன். குடும்பமானவரை அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பூஜை வேலையை ஃப்ரீயாக நிம்மதியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வேன். அதேமாரி வெள்ளிக்கிழமைனா ராகு காலத்தில் பூஜை செய்வேன். ஒரு சில பேர் கேட்கலாம் ராகு காலத்தில் வீட்டில் பூஜை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு.
அது அவங்கவுங்க மனசை பொறுத்து தாங்க. எந்த ஒரு பூஜையுமே நீங்கள் வந்து டெய்லி விளக்கேற்றி பூஜை செஞ்சால் தான் தெய்வம் வந்து நமக்கு துணை இருக்கணும்னு கிடையாது. ஜஸ்ட்டு வந்து உங்களால் செய்ய முடியல, வேலைக்கு போகிறீங்கன்னா கையெழுத்து வணங்கி தெய்வமே எனக்கு துணையாயிருன்னு சொன்னாவே போதும். தினமும் நம்ம சாம்பிராணி போட்டு ஊதுபத்தி காமிச்சு இதெல்லாம் செய்யணுமா, எங்களால் செய்ய முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. வேலைக்கு போகிறவங்களும் இப்போ நம்மளால் வீட்டில் இருக்கோம், ஹவுஸ் ஒய்ஃப்ன்றதால நம்ம செய்கிறோம். ஒரு காலகட்டத்தில் நம்மளும் வேலைக்கெல்லாம் போயிட்டு தான் இருந்தோம், ஆனால் இப்போ கிடையாது. இருந்தாலுமே அதுக்காக ஃபீல் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து செய்கிற பூஜை வந்து மன நிறைவாக இருக்கணும். அடுத்தவங்களுக்கு கெட்டதை நினச்சிட்டு கெட்டதை செஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களை ஏதாவது டார்கெட் பண்ணி அவங்கள ஏதாவது பண்ணிவிட்டு பூஜை செய்கிறதுனால எந்தவித பலனுமே கிடையாதுங்க. நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய குழந்தைங்க நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் பூஜை செஞ்சிங்கன்னா நம்ம நல்லா இருப்போம். ஒரு சில பேர் நல்லா பூஜை செய்வாங்க, ஆனால் அடுத்தவங்களை வந்து இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா அவங்க பூஜை செஞ்சு பலனே கிடையாது. இந்த பதிவில் நான் இதையும் சொல்ல விரும்புகிறேன். ஈவினிங் ஒரு 6 o'clock பார்த்திங்கன்னா விளக்கேற்றி பூஜை பண்ணியாச்சு. எப்போவுமே நான் பூஜை பண்ணும்போது வீடியோ எடுத்து நான் ஹஸ்பண்டுக்கு அனுப்பிச்சிருவேன். கரெக்டாக அந்த பூஜை நடக்கும்போது அவரும் பார்த்து அங்கேருந்து வணங்குவார். ஏன்னா ரெண்ட் ஹவுஸில் இருக்கும் இல்லையா, அதனால் என் பொண்ணு கூட ஏமா எடுக்கிறேன்னு கேட்பா, யூடியூபுக்கு எடுக்கிறியான்னு கேட்பா. இது வந்து நித்திய பூஜை, டெய்லி பூஜை செஞ்சால் கூட அப்படி தான் அவருக்கு அனுப்புவேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வெள்ளி விளக்கில் நெய் விட்டு ஏற்றணும். அந்த நெய் விட்டு ஏற்றுற விளக்கு வந்து நம்ம பௌர்ணமி நில ஒளியை பார்த்து ஒரு தட்டில் வச்சு ஆரத்தி மாதிரி காட்டினா ரொம்ப நல்லதுங்க. அன்னபூர்ணி தாயாரை என்னுடைய கிச்சனில் எடுத்துகிட்டு வந்து இந்த சின்ன மாடம் வந்து வாங்கிட்டு இருந்தேன். மரத்தாலான மாடம் அது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் வந்து பௌர்ணமி, நிறைஞ்ச பௌர்ணமி, வியாழக்கிழமை. அதனால் அன்னபூர்ணி தாயாரையும் நம்ம அடுப்பங்கரையில் வச்சாச்சு. ஏன்னா தானியம் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அன்னபூர்ணி தாயார் வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அன்னபூர்ணி தாயார் ஃபோட்டோ இல்லை, ஸோ அதனால் சிலையை எடுத்துகிட்டு போய் நான் வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை. எப்போவுமே பௌர்ணமினா லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது ரொம்ப சிறப்பு. நான் இன்றைய தினம் லக்ஷ்மி குபேர பூஜையை வந்து பூக்களால் செஞ்சேன். அதுபோல் பௌர்ணமி தினம் அம்பாளுக்கு சிறப்பு வாய்ந்த நாள்ன்றதுனால குங்கும அர்ச்சனை கண்டிப்பாக லக்ஷ்மி தாயாருக்கும் பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம துர்க்கை அம்மன், எங்கள் வீட்டை என்னென்ன அம்பாள் ஃபோட்டோஸ் இருக்கோ எல்லா ஃபோட்டோஸுமே ஒரு 3 times வந்து குங்குமம் எடுத்து அர்ச்சனை பண்ணுவேன். அந்த குங்குமத்தை நெத்தியில் இட்டுக்கிறது ரொம்ப நல்லது. கடைசியாக நம்ம கற்பூர ஆராத்தியும் காட்டியாச்சுங்க. நல்லபடியாக பூஜையை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க அம்பாள் கோயிலுக்கு கண்டிப்பாக போவேன். போயிட்டு அங்கேயும் பூஜையை முடிச்சுட்டு ஒரு 7 o'clock நிலவொளி வானத்தில் வந்துடும் இல்லைங்களா. ஸோ மாடிக்கு போயிட்டு இப்போ வந்து நான் மாடியில் தான் இருக்கிறதுனால எங்கள் பால்கள் நின்னாலே நல்லா நிலவொளி தெரிஞ்சுதுங்க. நிலவொலியை பார்த்து ஊதுபத்தி காட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன பரிகாரம் சொன்னோம் பார்த்திங்களா, ஏதாவது ஒரு பரிகாரம் கண்டிப்பாக செய்வேன். ஓன் ஹவுஸில் இருந்தேன்னா சர்க்கரை உப்பு பரிகாரம் செய்வேன். இங்கே இருந்தேன்னா காயின் வச்சு இன்னொரு பரிகாரம் நெக்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன். அது பரிகாரம், அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதை வந்து நில ஒளியில் அந்த காயினை வச்சுட்டு மறுநாள் எடுத்துகிட்டு வந்து பணப்பெட்டியில் வச்சுருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை எடுத்ததுங்க. எப்பவுமே நம்ம வீட்டில் ஹோமம் வளர்த்தணும்னு சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை. எல்லாராலையும் அது வருஷம் நம்மளால் செய்ய முடியாது இல்லைங்களா. ஸோ வந்து நம்ம ஆரா ஷாப்பிங்கில் பஞ்சகவ்ய விளக்கு, நீங்கள் ஆரா ஷாப்பிங்கு தான் வாங்கணுமானா கிடையாது. நான் வந்து என்னோடய ஷாப்பிங்கில் இந்த பொருள் இருக்குன்றதுக்காக மேலே வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். வேணும்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணி பேசலாம். இந்த பார்த்திங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கில் நெய் விட்டு திரி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு திரி போடாதீங்க, நூல் திரி போடுங்க. அப்போ தான் அது நல்லா எரிஞ்சு ஃபுல்லாக நல்லா வந்து எரியும். ஒரு சில பேர் சொல்கிறாங்க பஞ்சகவ்ய விளக்கு வாங்குகிறோம் ஆனால் ஃபுல்லாக எரிய மாட்டுது, பாதியிலே வந்து அணைஞ்சு போகுது, ஃபுல்லாக வந்து எரிய மாட்டுது சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஆரா ஷாப்பிங்கில் அது வந்து நேச்சுரலாக செய்கிறது. ஸோ வந்து நல்லா எரியும். உங்களுக்கே நான் காட்டுறேன், வீடியோ கடைசி வரைக்கும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் பஞ்சகவ்ய விளக்கு வாரம் வெள்ளிக்கிழமை ஹாலில் வைக்கணும். ஏன்னா நம்ம எப்பவுமே ஹோமம் வளர்த்துறோன்னா ஹாலில் தான் செய்வோம் இல்லையா. அந்த ஹாலில் அந்த அதாவது ஹாலுக்கு சென்டராக உட்காந்து நம்ம ஏற்றி வச்சுட்டு நம்மளுடைய குறைகள், கஷ்டங்கள், நமக்கு இருக்கிற திருஷ்டிகள் எல்லாமே விலகணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு செய்யணும். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக பிடிச்சிருச்சு. நெய் விட்டு நம்ம அப்படியே தான் ஏற்றுறோம். 5 minutes நெய் விட்டு திரி போட்டு 5 minutes வச்சுட்டு அப்படியே ஏற்றுறீங்கன்னா நல்லா எரியும். இது ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பல் ஆனோன்னா அந்த சாம்பலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் விட்டு நெத்தியில் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லது. நமக்கு வெளியே போகிறோம், ஏதாவது வேலை விஷயமா போகிறோம், இல்லை குழந்தைங்க போகிறாங்கன்னும் போது நெத்தியில் வச்சுக்கிட்டால் எந்த ஒரு ஆபத்தும் வராது. நம்ம போகிற விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகும். நல்லா எரிஞ்சிச்சு பாருங்கள். வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வீட்டில் வெள்ளிக்கிழமை செய்யுங்க, பௌர்ணமியில் செய்யுங்க. அப்படி இல்லை சண்டேயில் நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்கன்னா அன்றைக்கி செய்யலாம், தப்பு கிடையாது. நான்வெஜ் ஆனால் இது நம்ம வீட்டில் செய்கிறோன்னா அன்றைக்கி வந்து நான்வெஜ் வீட்டில் செய்யக்கூடாது.
ஸோ அதுக்காக அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா எல்லோரும் அப்போ தான் வீட்டில் இருப்பாங்க. இந்த புகை கண்டிப்பாக வீடு முழுக்க பரவுங்க. நல்லா போகும், மேலே நல்லா ஹையாக போகுது. அப்படி பரவும் போது நம்ம வீட்டில் அந்த யாக மரத்துனா என்ன பலனோ அந்த பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு போய் நான் அப்படியே பூஜை அறையில் வச்சுட்டேன். இந்தமாரி ஒரு சில விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணுவேன். அதுவும் பௌர்ணமியில் செய்யும்போது அதீத சக்தின்னு சொல்லுவாங்க. இதை பௌர்ணமி முடிஞ்சு மறுநாள் செஞ்சேன். வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் நம்ம இருக்கிற இடம் நம்மளுடைய வீடு இல்லைங்களா? ஸோ அதை மனசில் வச்சுட்டு செஞ்சேன். இந்தமாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக எதிர்மறை சக்திகள் நம்மளை தாக்காதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பலனுள்ளதாகவும் இருக்கும் இல்லையா? தேங்க்யூ. டேக் கேர். பை. வாழ்க வளமுடன், நலமுடன்.